வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏடிஎம்கேக்கு வந்து பிரச்சாரத்துல பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ துக்ளக்ல வந்த சர்வேல வந்து சென்னையில வந்து ஏடிஎம்கே வந்து தேவைக்கும் பின்னாடி போனதா ஒரு சர்வே வந்திருக்கு. டிஎம்கே 40%, தேவைக்கு 30 அண்டு ஏடிஎம்கே 16 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. உண்மையில சென்னையோட கள நிலவரம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த கருத்து கணிப்புகள். இந்த கருத்து கணிப்புகள் மீது வந்து எனக்கு வந்து பெருசாக நம்பிக்கை கிடையாது, முன்னாடியிலேருந்தே கிடையாது. அது என்னன்னா, புதுசு புதுசாக நிறைய வராங்க. இப்போது துக்ளக் பொறுத்தவரையிலும் அது வந்து ஒரு பாரம்பரியமான ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பத்திரிகை தான். அதை தாண்டி தவறு யார் வேணால் செய்யலாம் இல்லையா? ஓகே. இவ்வளவு பஞ்சாயத்துக்கு அப்புறமா சொத்து வரி ஏற்றிட்டு போக்குவரத்து நெரிசல் விஜய் இவ்வளோ பேசிட்டதுக்கப்புறமா திருப்பி 50% வந்து திமுகவுக்கு வருது, அப்புறம் 2வது தாவேக்கா வருது அப்படின்றத அவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் திமுக வந்து சதவீதம் வருதுன்றது கூட எனக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஆனால் தாவேக்கா 40% வருது, 35ன்றது வந்து நடைமுறையில் அது அப்படி இருக்கிற மாதிரி தெரியலை. பர்செப்ஷனில் இருக்குது, பேசுபொருள் இருக்குது. பட் ஓட்டு அப்படின்னு வரும்போது நம்ம அதை பார்க்கணும் முதல்ல. இப்போ உதாரணத்துக்கு சென்னை மண்டலம் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர்லேருந்து ஆரம்பித்து திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். இப்போ இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்து 37 தொகுதியில் வந்து 36 தொகுதி திமுக வெற்றி, ஒரு தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சு, 36 இடம் அதிமுக தோல்வி. அந்த அந்த தோல்வியோடவே சேர்த்து இந்த தேர்தலையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதிமுக கிரவுண்டில் ரிவைவ் ஆகுது அப்படின்றத கடந்து போகிறாங்க. ஒன்று. 2வது, தாவேக்காவோட அந்த பேசுபொருள், அந்த பிம்பத்துக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா நான் எடுத்துக்கிறேன். இது 2. இப்போ இந்த 2 விஷயம். 3வது, திமுக எதிர்ப்பு என்பது இருக்கிறது. இப்போ இந்த திமுக எதிர்ப்பை யார் அறுவடை செய்கிறாங்கன்றதுல ஒரு பிரச்சனை. அதனால் ஒரு துல்லியமான ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்ண முடியல. இப்போ என்னோட பார்வை என்பது இது. இப்போ இதை தாண்டி இப்போ நீங்கள் திருவள்ளூர் எடுத்திங்கன்னா, திருவள்ளூரில் போன வாட்டி 8 சட்டமன்ற தொகுதி, 8 சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக மோசமான தோல்வி. அப்போ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி பகுதியில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது அவங்க பேசுபொருள் அவர்களுக்கு வந்து திருத்தணி அவர்களுக்கு வாக்கு நல்லா வரும்ன்ற மாதிரி. அதேமாதிரி பொன்னேரியிலுமே வந்து சிறுனியன் பலராமன் வந்து கொஞ்சம் முந்தி செல்கிறாருன்ற மாதிரி இருக்குது. பட் நிறைய இடத்துல வந்து இன்னமும் திமுக தான் அங்கே முன்னிலை இருக்குன்ற மாதிரி நமக்கு பேசுபொருள். அங்கே போய் பேசும்போது ஜனங்க அப்படி தான் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி, அதான் தலைநகர் கிட்டத்தட்ட திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் ராஜேந்திரன் சொல்லிட்டு நிற்கிறார், விஜி ராஜேந்திரன். அவர் வந்து ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏ, ஒரு செல்வாக்கு. போன வாட்டி கணிசமான வாக்குகளில் வெற்றி பெற்றாரு. இந்த வாட்டி நம்ம ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதை தாண்டி பிரச்சாரம் அப்படின்னு வரும்போது நல்லா தண்ணியாக செலவு பண்ணி வியூகத்தை வந்து வேகப்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று சுருக்கமாக சொன்னோன்னா 2-3 டீம் வந்து பேரலாக பிரச்சாரம் பண்ணுது. இப்போ வேட்பாளர் ஒரு சைடு வந்து பிரச்சாரம் பண்ணின்னு போகிறாரு, வேட்பாளரோட மனைவி அவங்க வந்து அங்கே அந்த லோக்கலில் அந்த உள்ளூர் தானம் தரும், அந்த சீட்டு காலேஜில் ஃப்ரீயாக படிக்க வைக்கிற இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்திரா ராஜேந்திரன் அவங்க வேட்பாளர் மாதிரியே ஒரு வண்டியில் ஏறிக்கிட்டு அவங்க போயிட்டு போராடலாம், உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க, உதயசூரியன் ஓட்டு போடுங்க. அப்போ அந்த பிரச்சாரத்தை வந்து 2 மடங்கு அவங்க ஏற்றிருக்கிறாங்க. 10வதுக்கு கட்சிக்காரங்களை பொறுத்தவரையிலும் நாங்கள் இவருக்கு தான் ஆசைப்பட்டோம் சீட்டு வரணும்னு, அவருக்கே கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த சைடு பிவி ரமணா, அவரும் மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர். அவரை எடுத்திங்கன்னா என்ன சிக்கல்னா, கோஷ்டி பூசல் நிறைய, இன்னும் அதை அவங்க சரி செய்யல. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட அதை வந்து சரி செஞ்ச மாதிரி தெரியல. அங்கே வந்து பாஸ்கர்னு ஒருத்தர் தான், கமாண்டோ பாஸ்கர் சொல்லி, அவருக்கும் இவருக்கும் ஒரு கடுமையான போட்டியில் அவர் வந்து இப்போது கட்சியிலேருந்து ஓரம் கட்டி அவர் வேறு கட்சி போயிட்டார் நினைக்கிறேன். அவர் போனதில் நிறைய பேர் அதிமுகவில் கூட கொண்டு போயிட்டார். 10வதுக்கு தாவேக்கா வேற அங்கே வந்து கணிசமான வாக்குகளை பிரிக்கிறாங்க. அப்போ தாவேக்கா வந்து யார் வாக்குகளை பிரிக்கிறாங்கன்றது ஒரு அடுத்த கேள்வி. ஆல்ரெடி வந்து இந்த பாஸ்கரன் ஒரு கேரக்டர் ஒருத்தர் சொன்னால் அவர் பிரிக்கிறார். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்து அவர் பிவி ரமணாக்கு இருக்குது. இன்னொன்று, ஆளுகின்ற கட்சியில் இருக்கிற ஒரு நபரை எதிர்த்து இவர் போராடி ஜெயிக்கணும். அப்போ அலை இன்னும் விசிபிளாக தெரியுதா திருவள்ளூர் மாவட்டத்தில்னா? இன்னும் தெரியல. அப்போது இப்போ நடிகர்கள் நடிகைகள்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த என்கேஜ் பண்ணுறாங்க. யார்? விஜி ராஜேந்திரன் தரப்பில் சமீபமாக நளினி நடிகர் வந்து அவங்க நடிகை வந்து எல்லா இடமும் போய் ஓட்டு கேட்குறாங்க, நம்பிக்கை சொல்கிறாங்க. அப்போ கட்சிக்காரங்களை அந்த சுற்றி இருக்கிறவங்கள விளம்பரம், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே போய் பண்ணுறாங்க. பிவி ரமணாவும் இதெல்லாம் பண்ணுறாரு. அவரும் வந்து விளம்பரம், யூடியூப், இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சாரத்தை வேகப்படுத்துறாரு. பட் என்னன்னா அங்கே உள்ளுக்குள்ளே போட்டி பொறாமை சண்டை பிரச்சனை இருக்குது. திமுகவில் போட்டி பொறாமை பிரச்சனை சண்டை அந்த தொகுதியில் இல்லை. அப்போ அங்கே வந்து திமுக யூனிட் வந்து இன்டாக்டாக இருக்குது.
அதனால் அவங்க வந்து திருப்பியும் மறுபடியும் அந்த போன வாட்டி என்ன மார்ஜினில் ஜெயிச்சாங்களோ அந்த விகிதாச்சாரம் வேணா குறையும். பட் அவங்க வந்து களத்தில் முந்தி செல்றது பார்க்கணும். நம்ம திருத்தணி ஆல்ரெடி நம்ம பேசணும், பொன்னேரி நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவடி அந்த எட்ஜில் வரும். ஆவடி வந்து இப்போது சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் SM நாசர். இப்போ பிஜேபியை போய் அங்கே போய் எதிரில் களத்தில் நீங்கள் இறக்குறீங்க. இப்போ அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு சிக்கல். அப்போ இது மாதிரிலாம் அங்கே பிரச்சனைகள் இருக்குது. அரக்கோணத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு 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 நல்ல பேசுபொருள் இருக்குது. அதிமுக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அம்பத்தூர் வரோம், இப்போ சிட்டிக்குள்ளே வரோம். அம்பத்தூருக்குள்ளே இப்போ நம்ம வரோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் KN சேகர் நிற்கிறார், முன்னாள் சேர்மன். அப்போ சேர்மனாக நிற்கிறவர் பண்ணுறாருன்னு பார்த்தா அங்கே எதிரில் வந்து திமுகவை எதிர்த்து பண்ணோம். அங்கே அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருந்தார், ADMK MLA. அவருக்கு சீட்டு கிடைக்கணும்னா அவரோட ஆதரவாளர் கொஞ்சம் இருக்காங்க. இப்போ அந்த தொகுதியில் வந்து திமுகவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி பேசுபொருள் இருக்குது. அதுக்கடுத்து மதுரை வாயில் பெஞ்சமின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் கணபதி, காரம்பாக்கம் கணபதினு நினைக்கிறேன், ஒரு ஊர் பேர் சரியா தெரியல, பட் ஒரு கணபதி, அவர் சிட்டிங் MLA. அங்கே வந்து ஒரு கடும் போட்டி இருக்குது. பெஞ்சமின் வந்து ஒரு நாள் பெஞ்சமின் நல்ல பிரச்சாரமாக இருக்குது, மறுநாள் கணபதி நல்லா பிரச்சாரமாக இருக்குது. அங்கே ஒரு கடும் போட்டியை நோக்கி போயிட்டுருக்கு. பெஞ்சமின் போன வாட்டியை விட இந்த வாட்டி கொஞ்சம் கூடுதலாக வாக்குகள் வாங்குற மாதிரி அங்கே சமிக்கைகள் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் கிட்டத்தட்ட. இப்போ நம்ம சென்னைக்கு உள்ளே வரோம். சென்னைக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வட சென்னை வந்து எதிர்பாராத விதமாக அதிமுகவுக்கு இந்த வாட்டி நல்லா மாறுது களம். ராயபுரம் வந்து அவங்களுக்கு அந்த பேசுபொருள் ஜெயக்குமார் திருப்பி ஜெயிச்சிருவாரு, திருப்பி வந்துருவாரு அப்படின்ற பேசுபொருள் தொகுதி பூரா போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து ராயபுரத்துல தான் ஒரு கொஸ்டின். இப்போ லாஸ்ட் டைம் ஜெயக்குமார் தோத்துட்டு அவர் சொல்லும் போது நான் -40,000 தொடங்கினா இங்க இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க, பிஜேபி கூட இருக்கிறதுனால எங்களுக்கு அது வரல அப்படின்னாரு. அப்போ இந்த வாட்டியும் அந்த பிரச்சனை இருக்க தானே செய்யும் அவரு. ஆனா இந்த வாட்டி அவர் பேசும்போது ரொம்ப கான்பிடண்டா இல்ல, இது பண்ணிடுவேன்னாரு, பிரச்சாரத்துல ரொம்ப தீவிரமா இருக்காரு. உண்மையில அந்த தொகுதி அவருக்கு இப்போ ஃபேவரா தான் இருக்குதா? இல்ல, அது ஒரு முக்கியமான கேள்வி நீங்க கேட்டது. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சா இருக்கு, இன்னைக்கு ஒரு பேச்சா இருக்கு, இது எது உண்மை அப்படின்ற மாதிரி. இதுல எது உண்மைனா, யாருமே தோத்துட்டா நான் தான் காரணம்னு ஒத்துக்க மாட்டாங்க. எந்த தலைவருமே இல்லை எந்த அரசியல் கட்சியுமே நான் சரியா செய்யல, நான் ஊழல் பண்ணேன், என் பேரை கெடுத்துக்கிட்டேன், நான் போய் மக்கள் பிரச்சனையை சரியா பார்க்கல, மக்கள் கூட நான் நிக்கல அப்படின்றத ஒத்துக்கிற மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க ஈஸியா, பிஜேபி காரணம் தான், யாரும் இல்லைன்னு இல்லை, பிஜேபி தான் காரணமா. அப்போ அவர் ஏதோ ஒரு விஷயத்துல மக்கள்கிட்ட இருந்து அவர் தள்ளி போயிருக்காங்க. அவர் மீது எதிர்க்க வைக்கப்பட்ட பிரச்சாரம் வந்து அங்க தீவிரமா இருந்திருக்கு. மீனவர்கள் வந்து அவரை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க, சிறுபான்மையினர் புறக்கணிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா மீனவர்களோட அந்த கோபம் என்பது தணிஞ்சிருக்கு அதிமுக மீது. இன்னொன்று அதிமுகவில் வந்து மீனவர்களுக்கு வந்து ஒரு சில வேட்பாளர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ குப்பனுக்கு திருவத்தூரில் சீட்டு கொடுத்துருக்காங்க, ஜெயக்குமாருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, திருப்பி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டை பொறுத்தவரை தாவேக்கா கணிசமாக எடுக்கிறாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்குனாலும் கிறிஸ்தவர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து இளம் வாக்காளர்கள் வந்து விஜய் அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மைனஸை வந்து அவர் சரி செய்கிறாங்க. இன்னொன்று SIR வேறு வந்திருக்கு. அப்போ இன்னும் ஓட்டு குறையுதுன்னும் போது இன்னும் கூர்மையாக வேலை செய்யலாம். இப்போ இதெல்லாமே வந்து ஜெயக்குமார் அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று ஒரு தேர்தல் தான் தோத்துருக்காரு ஜெயக்குமார், தொடர்ந்து தோக்குறது அப்படின்றது கிடையாது. அதனால அவருக்கு அந்த கணக்கு தெரியும், போன வாட்டி எந்த பூத்தில் இறங்குச்சு, எந்த பூத்தில் ஏற்றணும். இன்னொன்று எதிர்த்து களமாடுறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜுபேர் கான். அவர் வந்து ஒரு பெரிய இளம் முகம், நல்ல முகம், ஊழல் குற்றச்சாட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் அந்த அனுபவம், அந்த அணுகுமுறை அப்படின்றது குறைவு. அப்போ ஜெயக்குமாருக்கு ஏற்ற ஒரு ஆப்பரண்ட் வேட்பாளராக திமுக அங்கே இறக்கல, அதான் உண்மை. கொஞ்சம் நார்மலான ஒரு கேண்டிடேட்டை இறக்கிட்டாங்க. இதெல்லாமே வந்து ராயபுரத்தில் அவருக்கு சாதகம். இப்போ இதே நீங்கள் RK நகர் எடுத்தீங்கன்னா, இப்போ அடுத்து RK நகர் தொகுதின்னு பார்க்கும்போது அதிமுகவுக்கு ஒரு உகந்த தொகுதி. சென்னை வந்து திமுகவோட கோட்டை என்று பேசப்படும், சொல்லப்படும், அதில் உண்மையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு வந்து ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா அது RK நகர் ஒரு வசதியான இடம். பட் அது களத்தில் மாறி மாறி வரும், பெல்வெதர், எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சி. இப்போ இந்த வாட்டி வந்து RK நகர் வந்து சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அதாவது குறிப்பாக டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ராஜேஷ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பேசுபொருள் இப்போ இம்ப்ரூவ் ஆகுது. என்னன்னா அதிமுக கட்சிக்காரங்க என்ன பார்க்குறாங்கன்னா, மதுசூதனனோட வாரிசாக ராஜேஷ் தான் பார்க்குறாங்க, வெற்றிவேலோட சாயலாக ராஜேஷை பார்க்குறாங்க. அப்போ இவங்க எல்லாமே வந்து எப்படின்னா திமுக எதிர்ப்பதில் தீவிரமாக இருப்பாங்க. அப்போ எங்களுக்கு உண்டான ஒரு ஆள் வந்து ராஜேஷ் வந்துட்டார் இந்த இடத்துல, அப்போ நாங்கள் வந்து திமுக எதிர்த்து நாங்கள் பண்ணுவோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா எபனீசர் சட்டமன்ற உறுப்பினருக்கு கெட்ட பேர் இருக்குது, தொகுதியில் சரியாக பண்ணலை, போதிய அளவுக்கு. இப்போ குளத்தூரோட ஒப்பிட்டு பார்த்தா குளத்தூர் வந்து மலைனா இது வந்து சமமாக இருக்குது.
அந்த அளவுக்கு ஒரு பெரிய வசதிகள், சாலைகள் மேம்படுத்துதல், இல்லை இங்கே வந்து பார்க்கு, ப்ளே கிரவுண்டு, இல்லை பிரம்மாண்டமான கட்டடங்கள் வந்திருக்கு அப்படின்னா ஆர்கே நகரில் வரல. இன்னொன்று, ஆர்கே நகரில் வந்து மீனவர்கள் ஜனத்தொகை அதிகம். மீனவர்களை பொறுத்தவரை அரசு மீது கொஞ்சம் நிறைய கோபங்கள் இருக்குது. அவங்க கேட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் அரசு செஞ்சு கொடுக்கலான்னு. இப்போ இதெல்லாமே வந்து பிரதிபலிக்கும் போது சேகர்பாபு எதிர்த்து ராஜேஷ் அரசியல் செய்கிறார். சேகர்பாபுவோட அவரோட கூடவே இருக்கிறவர், அவரோட வழிகாட்டுதலில் வரவர் தான் எம்எல்ஏ எபனீசர். அப்போ சேகர்பாபு எம்எல்ஏவை எதிர்க்கிற அந்த அரசியலை தீவிரப்படுத்துறது, பிரச்சாரம் அக்ரெசிவாக பண்ணுறது ராஜேஷ்க்கு வந்து களத்தில் வந்து பேசுபொருள் கூட்டிகிட்டு போகுது. இது ஆர்கே நகர். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராயபுரம், இந்த சைடில் ராயபுரத்தை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான மெட்ராஸ் சண்டை பார்க்கணுன்னா அந்த தொகுதி போகணுன்னா பார்க்கலாம். பெரிய 2 பேருக்கு நடுவில் ஒரு சின்ன தொகுதியை கொடுத்தா என்ன நடக்கும்? ஹை வோல்டேஜ் பிரச்சாரம் சென்னையில் பார்க்குறோன்னா நீங்கள் துறைமுகம் போயிடலாம். 1,17,000 என்னமோ தான், 1,20,000 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன் வாக்குகள். அதில் ஒரு 80,000 90,000 தான் போலிங் ஆகும். மொத்தம் 6 வார்டு. 6 வார்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸு, சவுக்கார்பேட்டை, அதுக்கப்புறம் இந்த எலிஃபென்ட் கேட், இந்த ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சொத்து வரியெல்லாம் நிறைய ஏற்றிட்டாங்க. அதனால் நிறைய பேருக்கு வந்து அங்கே வியாபாரிங்களுக்கு ஒரு கடும் கோபம் இருக்குது. கரண்ட் பில்லு ஏறி போச்சு, வாடகை ஏறி போச்சு, சொத்து வரி, அது வியாபார ஸ்தலம். அப்போது அந்த விலைவாசி பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் அங்கே கடுமையாக இருக்குது. அந்த கோபம் இருக்குது. இந்த கோபத்தை தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு சேகர்பாபு? இப்படிக்கா ஒரு 4 வாட்டி வண்டியில் போவார், இப்படிக்கா ஒரு 4 வாட்டி போவார். ஒரு பரபரப்பாகவே வச்சுருப்பார். பார்க்கும்போதெல்லாம் பாபு 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 பாபுன்னும். ஆனால் கரண்ட் பில்லு, சொத்து வரி, தண்ணி வரின்னு இப்படி மனம் வந்து பிரச்சாரம் பண்ணின்னு போகிறார். போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் நிறைய இடம் இருக்கும் அவங்க சைட்டில். அங்கே போய் வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கிறது. இந்த இடம் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த இடத்துல வந்து திமுககாரங்க மிரட்டி அந்த பில்டிங் ஓனரை இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு இடம் போய் உட்காந்துக்கிறது, காலி இடத்த. அங்கே வந்து அங்கேருந்து ஒரு வீடியோ போடுறது. இதுவுமே வந்து பொதுமக்களோட இடம், இது வந்து ஒரு பில்டிங் ஓனரு, இதுக்குமே வந்து இப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இப்போ இங்கே ரியல் எஸ்டேட்டுக்காரங்களாம் இங்கே வேலை செய்கிறாங்க, இது தேவையா, இது சட்டம் ஒழுங்கான்னு சொல்லிட்டு பிரச்சாரம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வந்து குடும்ப பிரச்சனை, இது வந்து அதிமுககாரங்களும் இதில் இன்வால்வ், இவங்க வேணும்ட்டே பண்ணுறாங்கன்னு திமுகலேருந்து பண்ணுறாங்க. பட் எது எப்படியோ குறை அதிகமாக இருக்குது. அதை வந்து மனம் என்ன பண்ணுறாரு, ஒரு இடமா போய் பண்ணுறாரு. இது போக வட இந்திய பாப்புலேஷன் நிறைய இருக்குது. வட இந்திய பாப்புலேஷனை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு அமைச்சர் வந்து அங்கே நிறைய பில்டிங் எல்லாம் கட்டி, ஏன்னா சிஎம்டிஏவும் அவர்கிட்ட தானே இருக்குது, கட்டிட்டு அவருக்கு வேண்டப்பட்டவங்க கட்சிக்காரங்களை எடுத்துன்னு வந்து அங்கே விடுவார். இது என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற இடம். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து 50,000 1,00,000 இருக்குது அந்த ஏரியாவில். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நான் சொல்கிறது. அதாவது நம்ம போய் வீடு வாங்குறது இல்லை, வாடகைக்கே இருக்க முடியாது. அவ்வளோ வாடகைக்கு இருக்கணும்னாவே இங்கே லோன் போட்டு எடுத்து லோனில் தான் வாடகை கட்டணும். அந்த அளவில் இருக்குது அங்கே. அப்போது சாமானியவர்களுக்கு உண்டான ஒரு இடமா இல்லாமல் அங்கே அது மாறிக்கிட்டு இருக்குது. அந்த பிரச்சனை இருக்கிற ஏரியாவில் போய் இவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் இது பண்ணி நிறைய பேரை வந்து எடுத்துகிட்டு வந்து விட்றாரு. அது அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த ஜனத்தொகை வந்து பிடிக்கல. அப்போது வந்து உங்களுக்கு ஒரு 6 வார்டில் 2 வார்டு வந்து கிட்டத்தட்ட மனோ அவர்களுக்கு சாதகமாக போயிட்டுருக்கு. 2 வார்டு வந்து இழுபறி போகுது. 2 வார்டு வந்து ஐயா திரு சேகர்பாபுக்கு நல்லா இருக்குது. அப்போது உங்களுக்கு இந்த மிடில் கிளாஸ் ஏரியா, அப்பர் மிடில் கிளாஸு, வியாபாரிகள், தொழிலாளிகள் அப்படி பார்க்கும்போது அந்த இடம் வந்து மனோவுக்கு இருக்குது. அதனால பாரம்பரியமாக ரொம்ப நாளாக இருக்கிறவங்க, திமுகவோட சிந்தனைகள், இந்த 1000 ரூபா பணம் வாங்கினவங்க, அதுக்கப்புறம் திட்டங்களால் இது பண்ணவங்க. இப்போ ஒரு சில இடத்துல வந்து அங்கே கட்டடம்லாம் புதுசாக கட்டியிருக்காரு, நல்ல பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் பார்த்து அதில் ஈர்ப்பாகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இவர் அமைச்சர் திருப்பி இந்த வாட்டி ஃபுல்லாக ஜெயிச்சிருவாருன்னு கேரண்டி இல்லை. மனோ அவர்கள் கடுமையான ஒரு போட்டியை வந்து அங்கே கொடுக்குறாரு. அதாவது ஒரு 10 நாள் இல்லை, இன்னும் ஒரு 5 நாள் இருக்குன்னு. இந்த 5 நாளில் ஒரு 3 நாள் தொகுதி பக்கம் போகாமல் சேகர்பாபு வந்து நான் வந்து திருவிகா நகர் போகிறேன், நான் போய் கொளத்தூர் பார்க்குறேன், நான் போய் பெரம்பூர் டைட் பண்ணுறேன்னு போனார்னா இங்கே முடிஞ்சிடும் கதை, காலி. தொகுதியை விட்டு நவுறாமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு மனோ. அவரும் வந்து ஒவ்வொரு இடமா போகிறாரு. இப்போ மண்ணடி போன்ற இடத்துலலாம் சேகர்பாபு அவர்களுக்கு கணிசமான வாக்குகள் வரும். இப்போ ரொம்ப முக்கியம், அங்கே தாவேக்கா யார் ஓட்டை பிரிக்க போகுதுன்னு தான் பார்க்கணும். ராயபுரத்துலேயும் அது முக்கியம். பட் ராயபுரத்தில் அது முக்கியம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை கிடையாது. துறைமுகத்தை பொறுத்தவரை தாவேக்கா யார் ஓட்டை ரொம்ப பிரிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எக்ஸ்பெக்டட். இப்போ அது ஒருவேளை திமுக அதிகமாக அடிச்சிச்சுன்னா மனோ அவர்களோட வெற்றி என்பது அங்கே உறுதி செஞ்சு கொள்ளலாம். இல்லை மனோவுக்கு ஓட்டு, தாவேக்கா ஓட்டு வந்து அதிமுகலேருந்து எடுக்கிறாங்கன்னா அப்போது அதிமுகவுக்கு அது சிக்கல். அதை பொறுத்தவரையிலும் இப்போ அடுத்து நம்ம பெரம்பூர் பார்த்துட்டோம். பெரம்பூரை பொறுத்தவரையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒன் சைடடாக போகுது. ஜோசப் விஜயோட கிராஃப் வந்து அவரது ஏறிக்கிட்டே போகுது.
விஜய் சார் வந்து அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட வெற்றி பெறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். சிட்டிங் எம்எல்ஏ வந்து அவர் போராடுறாரு கடுமையாக. ஆர்டி சேகர் மாவட்ட செயலர் அவரும் பிரச்சாரத்தெல்லாம் வேகப்படுத்தியிருக்கிறாரு. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்துட்டு நிற்கிறாங்க வேட்பாளர். அவங்க வந்து திலகமாமா நினைக்கிறாங்க. கரெக்ட். ஆமா, அவங்க களத்துல இல்ல, அவங்க களத்தில் இருக்கிறாங்க இல்லை. ஆனால் அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு ஒரு சில பிரச்சாரத்தை பண்ணி கொடுத்துருக்குறாரு. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பிரச்சாரப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு அது சண்டை போடுறாங்க. பட் ஆனால் விஜய் வந்து மேலே ரீச்சில் இருக்கிறார். அதனால் பெரம்பூர் வந்து திமுக கிட்ட இருந்த ஒரு சீட்டு வந்து இன்னைக்கு மாறப்போகுது அப்படின்னா அது பெரம்பூர். அதுக்கப்புறம் கொளத்தூர் ரொம்ப முக்கியமான தொகுதி. இப்போ பெரம்பூர் பார்த்தோம் முக்கியமான தொகுதி. அடுத்து கொளத்தூரில் இப்போ என்ன புதுசாக ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா உசைன் போல்ட் மாதிரி ஓடி போய் ஒரு ஓட்டை வந்து எடுத்தார் போன வாட்டி. யார் முதல்வர் 1,05,000 ஓட்டு எடுத்தார். இப்போ எஸ்ஐஆருக்கு அப்புறம் வாக்குகள் குறைஞ்சிருக்கு. மற்ற 2 கட்சிகள் இருக்கு இல்லைங்களா, எதிர்பார்த்ததை விட நல்ல பிரச்சாரத்தை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு அதிமுக. ஃபஸ்ட்டு அதிமுகலாம் அங்கே சந்தான கிருஷ்ணனை போட்டப்போ இவர் யாருப்பா என்னப்பா அப்படின்னும் போது சம்டைம்ஸ் வந்து போப்பா உன்னால் என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுருக்குறாங்க அதிமுகலாம் அந்த பொதுச் செயலாளர். இவர் என்ன பண்ணுறாரு, சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு 2-3 வகையான பிரச்சாரம் எப்படி பண்ணுறாருன்னா, இவர் வந்து போய் பேசுறது கிடையாது மக்கள்கிட்ட. இவர் வந்து என்னென்னா, வணக்கம் எனக்கு ஓட்டு போடுங்க ப்ளீஸ், ரெட்டலை இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இங்கே நீங்கள் எதனா சொன்னீங்கன்னா தான் அங்கே கேட்கும். முதல் தொகுதியிலே நீங்கள் ஓட்டை குறைச்சிங்கன்னா இந்த ஆட்சி நல்லா இல்லைன்றது இருக்கும், பார்த்துக்கங்க, நான் ஏதோ வந்து சாதாரணம் தான், நீங்களாம் மனசு வச்சாதான் இப்படியே பிரச்சனை. மற்றபடி வந்து திமுகவை திட்டுறது உக்ரமாக பேசுறது அதெல்லாம் கிடையாது. யார் பார்த்தாலும் போய் வணக்கம் வைக்கிறது பேசுறது 2 இப்படி. இவர் அந்த பேச்சாற்றல் பெருசாக பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஏரியாலலாம் பெரிய பெரிய பேச்சாளர் எடுத்துன்னு வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி கழுவி ஊற்றுற மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாங்க. நீ என்ன பண்ண எனக்கு தெரியாதா, நீ எப்படி முதல்வர் ஆனா தெரியும், இப்படி தான் நடக்கும். முதல்வர் ஹை வோல்டேஜ். இது என்னன்னா இந்த டிஃப்ரென்ஸ் மாதிரி இருக்குது. என்னன்னா ஒன்று கிரவுண்டடு அரிசி பிரச்சாரம், இன்னொன்று ஆர்எஸ்எஸ்காரர்கள் பிஜேபிக்காரங்க அவங்க தனியாக என்ன பண்ணுறாங்க, வீடு வீடாக போயிட்டு இந்த பூம்புகார் நகருக்கு பக்கத்தில் பெரியார் நகர் அந்த கொஞ்சம் மாடி வீடுலாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் போயிட்டு பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது, நாய் சுற்றுது, செயின் அத்துன்னு போகிறாங்களாம், சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் யாரும் கேட்குறதுக்கு ஆளே இல்லையா லோகத்தில், இப்படின்னு இவங்க வீடு வீடாக போகிறாங்க. பொதுவாக இறங்கி போய் பழகிறவங்க கிடையாது. ஆனால் அவங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை இது அதாவது இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா 15 அதிமுக கொடி இருந்ததுன்னா 15 பிஜேபி கொடி இருக்குது. எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. பிஜேபி ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த தொகுதி எதிர்பார்க்கவே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை. அதே மாதிரி இன்னொன்று என்ன நடக்குது அங்கன்னா, அந்த செலக்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சின்ன பிரச்சனைகள், அதை கூட வந்து சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில்லு இதெல்லாம் ஏறி இருக்கா இல்லையா, ஸ்விம்மிங் பூல் வந்துருக்குது, இதெல்லாம் ஏற்றுனது யார் தெரியுமா, முதலமைச்சர் தான். இவருனால தான் இந்த தொகுதியிலும் ஏறிச்சு, தமிழ்நாடு பூரா ஏறி இருக்குன்னு அந்த பிரச்சனை. விலைவாசி பிரச்சனை இருக்குது பாருங்க, விலைவாசி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இது 2த்தை வந்து அதிகமாக. அங்கேயுமே வந்து உட்புற சாலைகள் வந்து பெரிய அளவுக்கு இல்லைன்னு. அதாவது கொளத்தூரில் வந்து போன முறை முதல்வர் வாங்கின அந்த வெற்றி விகிதாச்சாரத்தை அவர் வாங்குறது இந்த வாட்டி கடினம். போதாக்குறைக்கு விஎஸ் பாபு தாவேகா வேட்பாளர், இவங்கெல்லாம் வந்து தாரத்தப்பட்ட இதெல்லாம் வச்சுட்டு போனால் அவர் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பேண்டோடு வர்றாரு. யார், விஎஸ் பாபு. ஏன்னா 2 கட்சியில் இருந்துட்டு பார்த்துட்டு பலனெலாம் அனுபவிச்சுட்டு போனவர், நல்ல போசாக்காக இருக்கார். ஆனால் அவரும் நிறைய கூட்டத்தை இளம் பசங்க எல்லாம் நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணின்னு விசில் பறக்கும். ஆமாம், விஜய் நான் வரட்டும் வராமல் போட்டோம், ஆனால் நான் வந்து விசில் எடுத்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுருக்காரு. அதனால் அங்கே வந்து அதிமுக வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட நல்லாவே அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. பிரச்சாரத்துக்கு மேபி பலன் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை இறக்கி விட்ருக்காரு சாந்தனா ராமகிருஷ்ணன். அம்மா தாய் உனக்கு கொஞ்சம் உன்னோட பேரு பொருள் ஏறுது, நீ வந்து கொளத்தூரில் ஒரு வாட்டி 2 தொகுதி 2-3 இடம் வந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி சந்தான கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, இன்னொரு வேட்பாளர் இவர் தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ண வைக்கிறார். ஏன்னா பொற்கொடி வந்து இப்போ இஸ் ரைடிங் ஆன சிம்பத்தி வேவ். போகிற இடம்லாம் வந்து தாய் நீ ஜெயிச்சிருவோமா போமா, இப்போ கஷ்டமாக இருக்குது, நீ எல்லாம் வந்து ஓட்டு கேட்க வேணாம், எவ்வளோ பண்ணிக்கிறார் அண்ணன் அப்படின்றாங்க. ஒரு சில இடத்துல வந்து பொற்கொடி அவங்க பொற்கொடிக்கு வந்து தலித் மக்களை கடந்து பொது மற்ற நான் தலித் செல்வாக்கு உண்டா எப்படி? ஷீ இஸ் பிகம் அ காமன் கேண்டிடேட். நீங்கள் பொற்கொடியை வந்து பட்டியலின சமுதாயத்தோடலாம் இன்னைக்கு குறைச்சி பிஎஸ்பி அப்படின்ற ஒரு சின்ன வளையத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை அவர் வெறும் அம்பேத்கர் ரைட் அப்படின்னு கிடையாது. கோயிலில் போனாலும் பூஜை பண்ணி அந்த சாமியை வந்து பூசாரி வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு. சர்ச்சு பக்கமாக போனால் சைல்டு நீ ஜெயிச்சிருவ, சைல்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ பார்த்துக்கலாம் அப்படின்றான். அப்போது காமன் கேண்டிடேட்டாக பார்க்குறாங்க.
எங்கே போனாலும் அது ஒரு சில சின்ன சின்ன வழக்கறிஞர்கள்லாம் இருப்பாங்களே, அவங்களால பலன் பெற்றவங்க. இவங்க பிரச்சாரத்துக்கு வந்து காலில் விழுறான், அக்கா நீ கவலைப்படாதக்கா நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னப்போ இளம் வழக்கறிஞர்கள் இதை முறியடிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு சில வியூகங்கள்லாம் எடுக்கிறாங்க. இப்போ திருப்பி மறுபடியும் குளத்தூருக்கு வரும். இப்போ பொற்கொடி போய் அங்கே போகும்போது ஓட்டு கேட்டே போகிறாங்க. பின்னாடியே என்ன பண்ணால் ஒரு குரூப் போயிட்டு இவங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல அவங்க கொலை பண்ணிட்டாங்க, அரசியல் கொலை, முதல்வரே வந்து சிபிஐக்கு வந்து இது விசாரிக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீம் முன்னாடியும் ஒரு டீம் பின்னாடியும் போய் இந்த 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 பொருளி பேசுறது இல்லை இந்த ஊரில் டீ கடையில் நின்று பேசுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி பேசு பொருளாகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, திருவிக்கா நகரில் ஒண்டி பொற்கொடி பேசு பொருளாக இல்லை, திருவிக்கா நகர் தாண்டி குளத்தூர்லையுமே பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி ஒரு பேசு பொருள். அது என்ன இன்னொன்று, அந்த ஏரியாலுமே ஆம்ஸ்ட்ராங் வந்து போன வாட்டி 2011 தேர்தல் இப்போ 4000 ஓட்டு தனிப்பட்ட முறையில் வாங்கியிருக்காங்க. அப்போ அது எல்லாமே வந்து இது எல்லாமே நான் வந்து குளத்தூரில் முதல்வருக்கே வந்து வாக்கு விகிதாச்சாரத்தை குறைக்குது. அதிமுக அந்த ஏரியாவில் பிரச்சாரத்தை ஏற்றுது. சந்தான கிருஷ்ணனோட அந்த பிரச்சாரம், அது மாதிரி இந்த தலைமை கழக பேச்சாளர் தான் இருப்பாங்க காவேரி அவர்கள், அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், இந்தியாவில் இந்த மாதிரி ஆட்கள் வந்து தனியாக போய் குளத்தூரில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போது ஒரு பெரிய விவிஐபி கேண்டிடேட்டுன்னு போடலைனாலும் களத்தில் வந்துட்டு ஒரு விவிஐபி தொகுதிக்கு என்னெல்லாம் சண்டை போடணும், என்னெல்லாம் யுக்தி எடுக்கணுமோ அதை வந்து அதிமுக அங்கே கிரவுண்டில் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ திருப்பி திருவிக்கா நகர் வரும். திருவிக்கா நகரை பொறுத்தவரைலாம் நீங்கள் நெறியாளர் சொன்ன மாதிரி ஒரு காமன் கேண்டிடேட் அங்கே வந்து தாவேக்கா லூஸ் விடுது. எப்படி பெரம்பூரில் அதிமுக தாவேக்காக்கு லூஸ் விட்டுதோ அதனுடைய பலனை வந்து திருவிக்கா நகரில் தாவேக்கா அதிமுகவுக்கு லூஸ் விடுது. ரொம்ப களத்தில் டைட்டாக இறங்கி விசில் பிரச்சாரம் கிச்சாரம் அது கிடையாது. அதேமாதிரி பெரம்பூரில் வந்துட்டு பெருசாக ரெட்டலைக்காரங்க விஜய் எதிர்த்து பிரச்சாரம் இல்லை. எதனமோ இந்த இடத்துல ஏதோ டீலிங் அங்கே ஓடுதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இது நடுவில் வந்து சேகர்பாபு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆட்கள் அவர் தான் பண்ணுறாரா இல்லை அவங்க ஆட்களாக தெரியாது, யார் யார் போகிறா கூட வேவு பார்க்குறது ஆள் போடுறது இதெல்லாம் பண்ண உடனே பொற்கொடி டீம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சிசர் போட்டு வெட்டி, இப்போ நீ அதிமுக ஆனால் விசுவாசம் திமுக இருக்குன்னு சொல்லிட்டு அடையாளம் கட்டி நிறைய பேரை பிரிச்சுட்டாங்க. அப்போ அந்த டீம் வந்து என்ன பண்ணுதுன்னா, தனியாக வந்து அவங்க ஒரு பிரச்சாரத்தை முன் வைக்கிறாங்க. ரெண்டாவது விசிகா அந்த இடத்த லூஸ் விடுது. பொற்கொடிக்கு அக்காவுக்கு எடுத்து நம்ம வேணா நான் நல்லா இருக்காண்ணே பாவண்ணே குழந்தையோடு இருக்கிறாங்க நாங்களாம் வரமாட்டோம் ஊருக்குள்ள பிரச்சாரத்துக்கு, அப்படி ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, ரஞ்சித் டீமு இந்த நீலம் குரூப்பு அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இல்லை இது விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போகிறாங்க. அப்போது மதம் சாதி இனம் இதெல்லாம் கடந்து பொற்கொடிக்கு வந்து ஒரு நல்ல பேசுபொருள் நல்ல மொமெண்டம் கிடச்சிருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லா. இன்னொன்று சின்ன ரெட்டலை, அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் இதை முறியடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் என்ன மாதிரி ஆள் தெரியும்ல, இந்த கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து விட்டா உங்களுக்கு சிக்கல். இப்போ எங்கள் அமைதியாக இருக்கிற இடம் திருவிக்கா நகர், இதில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி உக்ரமாக ஆகுறீங்களே அப்படின்னு ஒரு டீம் பிரச்சாரம் பண்ணுறப்போ, அண்ணன் திருமாவளவன் உங்கள் கூட இருந்தால் உக்ரமாக ஆகாதா, இந்த மாதிரி பயப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்கும். ஆம்ஸ்ட்ராங் டீம் இறங்கி பண்ணால் தான் உக்ரமாக ஆகுது. அப்போ இது என்ன விஷமத்தனமான பிரச்சாரம்? அப்போ இங்கே வந்து அவங்கள எதிர்க்கிறதுக்கு பிரச்சாரத்துக்கு வியூகம் இல்லைன்னா ஓட்டு கேட்டு போகணும். சாதனையை சொல்லி 1000 ரூபா போட்டோம், முதல்வரோட தொகுதி பக்கத்தில் இருக்குது, நாங்கள் வேலை வாய்ப்பு பெருக்கும், இளைஞர் நல்ல, இப்படி ஒரு பிரச்சாரம். இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருப்பாங்க, அடிதடியெலாம் நடக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்றது. பட் அது பொதுமக்கள்கிட்ட அது எடுபடலை வச்சுக்கோங்க. பொற்கொடி இஸ் ரைடிங்கோட பாப்புலர் வே. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்மோரை பொறுத்தவரைனா எப்படின்னா, ராஜ்மோகன் கையில் இருக்குது யார் வெற்றி பெறுறது தோக்குறது. அவர் யார் ஓட்டை பிரிக்கிறாரு, யார் ஓட்டை அவர் பிரிக்கிறாரோ அவர் வந்து ஐயா தமிழன் பிரசன்னாக்கு போக வேண்டிய ஓட்டை பிரிச்சாருன்னா தமிழன் பிரசன்னா அவுட்டு. ஆனால் திமுகவுக்கு அது ஒரு நல்ல தொகுதி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பரந்தாமன் அவர்களுக்கு அங்கே சீட்டு கொடுக்காம போனது அவரோட நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு அவர் சார்ந்த கட்சிக்காரருக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்குது. பட்டு பரந்தாம கோச்சிக்கிட்டு அவங்க ஆதரவு இருந்தாலும் ஐயா சேகர்பாபோட அனுகிரகன் வந்து ஐயா தமிழன் பிரசன்னாக்கு இருக்கு. இது பலமா பலவீனமா, நீங்கள் யார் கூட இருந்து பயணம் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த பில்டிங் கட்டுறவங்க இந்த ஃப்ளாட்டு கட்டினவங்க எல்லாருக்குமே சேகர்பாபு ஐயோ அவர் அப்படியானவர், ஐயோ அவரு அப்படியா பயங்கரமானவர், ஐயோ அவரு அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்கு. இவர் ஐயோ அவரு கூட வந்திருக்கிறீங்களா அப்படின்றது எக்மோரில் எடுபட்டுதுன்னா, பொதுவாங்க மக்கள் வந்து அமைதியை எதிர்பார்ப்பாங்க. நான் ஒரு வீடு கட்டுறேன், கஷ்டப்பட்டு நான் போட்டு கட்டுறேன்னா நான் எது கொடுக்கணும் காசு, அந்த கோபம் எல்லாருக்கும் வரும். லஞ்சம்ன்றது இந்த மத்திய சென்னையில் ரொம்ப அதிகம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க, தாசில்தார் ஆஃபீஸ் எடுத்துக்கோங்க, பட்டா எடுத்துக்கோங்க, சும்மாலாம் கொடுக்குறதே கிடையாது. இப்போ குளத்தூரே நீங்கள் போயிட்டுனா முதல்வர் தொகுதி, அதனால்
அப்பதான் 5000 ரூபா நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இப்படியெல்லாம் நீங்க அங்க ஒரு கணக்கு கான்ஃபிடென்ஷியலாக போய் எடுங்களேன். எத்தனை பேர் பட்டா வந்து இலவசமாக வாங்கினா அங்கேயுமே பட்டா பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எக்மோர்லையுமே இருக்கு. அப்போ எக்மோர் எப்படி போகுதுன்றதை பார்க்கணும். ராஜ்மோகன் அவர்கள் வாங்குற வெற்றியை வச்சு தான் அங்கே வந்து திமுக ஜெயிக்க போதா இல்லை மேபி அண்ணா திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு வருமானதை பார்க்கணும். வட இந்தியர்கள் ஓட்டு வந்து அங்கே கணிசமாக இருக்குது. ஒரு 23,000 வந்து 25,000 ஓட்டு இருக்குது. தொகுதி சின்ன தொகுதி. அப்போ வந்து உங்களுக்கு 4 ஓட்டில் 1 ஓட்டு இல்லை 3/4 ஓட்டு வந்து வட இந்தியர் ஓட்டு. அது போல ஆகுதான்னு பார்க்கணும். அப்புறம் உங்களுக்கு ஸ்லம் பாக்கெட்ஸ் நிறைய இருக்குது. மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், குடிசை வீடுகள் இருக்கிற இடம் இருக்குது. அந்த இடத்துல யார் தாவேக்கா என்ன பண்ண போகுதுன்றது பார்க்கணும். இது நம்ம ராயபுரம். அடுத்து நீங்கள் ராயபுரம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம், அண்ணா நகர் இருக்குது. வில்லிவாக்கத்தை பொறுத்தவரை ஒரு கடுமையான போட்டி. யார் யாருக்குன்னா தாவேக்கா தான் அங்கே முந்தி இருக்கிறது. ஆனால் தாவேக்காவுக்கு அதுக்கு மேலே இருக்கிறது திமுக. ஏன்னா கார்த்தி அவர்கள் வந்து ஒரு கடுமையான போட்டியை கொடுக்குறாரு. அவர் வந்து சபரீசன் அவர்களே அங்கே வந்து போய் பார்த்த உடனே திமுககாரங்க விட்டுறக்கூடாது இதை அப்படின்னு வேலை பார்க்குறாங்க. வில்லிவாக்கத்தை பொறுத்தவரை அப்படி. அண்ணா நகரை பொறுத்தவரையிலும் கோகுலேந்திரா அவர்களோட அந்த கிராஃப், முன்னாள் அமைச்சர் அதிமுக வேட்பாளர், அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஃப் ஏறிக்கிட்டு வருது. பட் இன்னும் ஒரு பேசு பொருள் இன்னும் ஒரு பீக் ஆகலை. அங்கே வந்து இன்னும் திமுகவுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு எட்ஜி இருக்குன்ற மாதிரி பண்ண. பட் அவர் வந்து வெளியிலேருந்து வந்து நிற்கிறார் சிற்றரசு. பட் துணை முதல்வரோட அந்த அனுகிரகத்தோடு அவர் நிற்கிறாரு. அதனால் அங்கே மற்றபடி தாவேக்கா நாம் தமிழர் கட்சி அங்கே வந்து பெரிய இன்னும் பிக்கப் ஆகலை பேச பொருளாக. அடுத்து 1000 விளக்கு. 1000 விளக்கை பொறுத்தவரைலாம் பழைய போர்ப்படை தலைவி வளர்மதி அவர்கள், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அவங்களோட இடத்த திரும்ப பெறறதுக்கு போராடுறாங்க, வந்திருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்க அதுவும் க்ளோஸ் காலில் போய். ஏன்னா ஜேசிடி பிரபாகர் தாவேக்காவில் நிற்கிறாரு. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ இருக்கிறவர் திமுகவில் நிற்கிறாரு. அதனால் அது ஒரு கடும் போட்டி. யார் எப்படி போகிறாங்கன்றது அதெல்லாம் அலையை பொறுத்து போகிற மாதிரி போகுது. இன்னொன்று விஜயோட ஃபேக்ட்ரி எவ்வளோ ஒர்க் அவுட், விஜய் ஃபேக்ட்ரி எவ்வளோ ஒர்க் ஆகுது, யார் அடிக்குதுன்றதை பொறுத்து தான் அந்த தொகுதியெல்லாம் போகும். விஜய் ஃபேக்டரை இன்னுமே வந்து கணிக்க முடியாமல் தான் இருக்கா? அவர் யாரோட ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிறது இன்னும் கால்குலேஷன் இல்லாமல் தான் இருக்குதா? விஜய் சாரை உடனே எல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். அவருக்கு ஓட்டு போகிறவங்க யாருக்கு ஓட்டு போகிறாங்க அவருக்கே தெரியாது. அது கணிக்க முடியாத ஒரு ஃபேக்டராக தான் இருக்குது. ஒரு சில இடத்துல நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். இதே இப்போ டி நகர் எடுத்திங்கன்னா அதிமுகவுக்கு அந்த எட்ஜ் இருக்கு. என்னதான் அங்கே கட்சியினுடைய பொதுச் செயலர் என்ன ஆனந்த் நின்னாலும், புஷி ஆனந்த் நின்னாலுமே டி நகர் சத்யாவுக்கு வந்து அந்த சொந்த செல்வாக்கு போன வாட்டி தூத்துட்டாருப்பா பாவம். அப்புறம் அந்த வெஸ்ட் மாம்பலத்தில் பாஜக ஓட்டு அதெல்லாம் இன்டாக்டாக இருக்குது. அப்புறம் திமுகவில் அங்கே சிக்கல். திமுகவில் அந்த உள்ளடி பிரச்சனை, வேட்பாளரை மாற்றினது, குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. ஐயா ஜெயன் பழகனோட ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனை. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஒரு சிலர் தாவேக்கால போய் நின்றுருக்காங்க. சீட்டு கிடைக்காத கோபத்தில் ஒருத்தர் வீடியோ போட்டுட்ருக்கிறாரு எம்எல்ஏ. அப்போ இது பிரச்சனை இருக்குது, உள்ளூர் பிரச்சனை. இது வந்து ஒரு க்ளோஸ் கார்னர் கண்டஸ்ட்டில் அங்கே அதிமுகவுக்கு அட்வான்டேஜ். விருகம்பாக்கம் யாருக்கு வேணால் சாதகமாகலாம். அது வந்து இது பண்ண முடியாது. கே நகர் தனசேகரோட ஆதரவாளர்கள் திமுகவில் அவருக்கு சீட்டு கிடைக்குன்னு எதிர்பார்ப்பு இருந்தாங்க, அவருக்கு கிடைக்கல. அந்த ஒரு விரக்தியில் அவங்க செயல்படுறாங்க. சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற பிரபாகர் ராஜாவுக்கு அந்த அளவுக்கு போன வாட்டி வந்து புதுமுகம் திமுக ஸ்விங் அப்படின்னு போட்டாங்க. இப்போ 5 வருஷம் பார்த்துட்டாங்க. எம்எல்ஏ மீது அங்கே கெட்ட பேர், ஒரு சரியாக செய்யலை, மக்களுக்கு போதிய அளவுக்கு செய்யலைன்ற அந்த கெட்ட பேரோட தான் போகிறாரு. சரி, கெட்ட பேரோட போவார், அதனால் அதிமுக ஜெயிச்சிருமானா அதுவும் இல்லை. அது ஒரு இழுபறி. தாவேக்கா ஏன்னா அங்கே இன்னொன்று குறிப்பாக உங்களுக்கு வடபழனி ஓட்டெல்லாம் இருக்குது. சினிமா துறை சார்ந்தவங்களாம் அதிகமாக இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு பார்க்கணும். அது அங்கே ஒரு ஃபேக்டரு. விருகம்பாக்கத்துக்கு பிறகு சைதாப்பேட்டை வந்து மாசு வந்து அவருக்கு பிரச்சனை இருக்காது. அவர் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு என்னவோ. ஏன்னா அரசுக்கு பிரச்சனை ஒரு சில விஷயங்கள் வந்தாலுமே வந்து தொகுதியை பொறுத்தவரையில் ரொம்ப கிரவுண்டோட பிரச்சாரத்தை அவர் ஏற்றிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வேளச்சேரி அதிமுகவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அசோக்குன்ற வேட்பாளர் வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய மௌலானா சிட்டிங் எம்எல்ஏவை விட, அசன் மௌலானா விட அசோக்குக்கு வந்து ஒரு பேசுபொருள். இப்போ இதெல்லாமே வந்து ஒரு வாரம் 10 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பேசுபொருள் என்பது மாறிக்கொண்டே வருகிறது. மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு வேளச்சேரி எல்லாம். அதே மாதிரி மயிலாப்பூரை பொறுத்தவரையிலும் தமிழிசை சவுந்தரராஜன் பின்தங்குகிறார். அந்த இத்தனைக்கும் எடப்பாடி அவங்களுக்கு ஒரு ராங் சாய்ஸா மயிலாப்பூர் தொகுதிங்கிறது? ராங் சாய்ஸோ ரைட் சாய்ஸோ நீங்கள் களத்தில் இன்னும் வேகமாக வேலை செய்யணும், இன்னும் தீவிரப்படுத்தணும். நல்லா செலவு பண்ணி கட்சிக்காரங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதாகட்டும், நிறைய பேரை வந்து ஹையர் பண்ணி பிரச்சாரம் பண்ண வைக்கணும், வியூகத்தை அமைக்கணும். அது வந்து ஒரு 20-25 நாள் தான் இருக்குது கையில். ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து பாஜகலேருந்து லிஸ்ட்டு வராமல் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா ஒரு சிலர் பிரச்சனை பண்ணி விட்டாங்க. பிஜேபி ஆதரவு உண்டு, ஆனால் பிராமின் மைண்ட் செட் ஆதரவு உண்டு. இவங்கள அகாமடேட் பண்ணல. இல்லை அகாமடேட் அதாவதுங்க, நீங்கள் வந்து ஒரு
ஒரு ஒரு அங்கதான் நீங்க நிக்க போறீங்க கன்ஃபர்மேஷன் இன்னும் 2 மாசத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சோம். ஆனா அந்த தொகுதி வந்து வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஸ்விங்கில் கூட மாறி போகலாம். இப்போ ஒரு திடீர்னு வந்து கடைசி ஒரு 2-3 நாள் ஒரு அலை அரசுக்கு எதிராக அடிக்குது அப்படின்னா அந்த தொகுதி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன, அங்கே எம்எல்ஏக்கு வந்து இப்போ மா சுப்பிரமணியனுக்கு அளவுக்கு வந்து வேலுவால் அங்கே தக்க வைக்க முடியாது. மயிலை தா வேலுவால் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாலும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து தொகுதிக்கு வந்து பெரிய அளவு எதுவும் செய்யலை அப்படின்ற அந்த பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது. இப்போ இது அடுத்து சோழிங்கநல்லூரை பொறுத்தவரை தொகுதி ரொம்ப பெரிய தொகுதி. அந்த பெரிய தொகுதி அதை கவர் பண்ணுறது கொள்வது பிரச்சாரத்தை விவேகப்படுத்துறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆளுகின்ற அரசுக்கு ஒரு சாதகமான போக்கு இருக்குது. அப்புறம் பல்லாவரத்தை பொறுத்தவரை பக்கத்து இதில் ஐஜேகே எதிர்பாராத விதமாக ஐஜேகே பிரச்சாரம் நல்லா இருக்குங்க. டாக்டர் வெங்கடேசன் சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. உள்ளூரில் திமுகவுக்கு சீட்டு கொடுக்கல, கருணாநிதினு சொல்லிட்டு சிட்டிங் எம்எல்ஏ. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய நகர செயலாளர் மற்ற பகுதி சேர்மன் கீர்மன்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருந்தது அந்த சீட்டு கிடைக்கணும். ஏன்னா இவர் மேலே கோவத்தில் இருக்கிறாங்க, இவருக்கு கிடைக்க கொடுக்க மாட்டாங்கன்னா நமக்கு கொடுப்பாங்க. கட்சியில் பார்த்தா உதயசூரியன்லாம் யாருக்குமே இல்லாமல் இதில் முரசுக்கு கொடுத்துட்டாங்க. அனகை முருகேசன் நல்ல மனிதர், பட் ஆனால் வந்து களத்தில் வந்து இந்த இடத்துல வந்து இவங்க முந்தி சொல்கிறாங்க. அந்த பிரச்சாரம் என்பது டிஎம்டிகேவோட பிரச்சாரம், தேசிய முற்போக்கு திராவிட கழக பிரச்சாரம் வந்து பெருசாக ஈடுபடலை. அது இன்னும் தோரணையாக வரல. களத்தில் வந்து ஐஜேகே வந்து அங்கே முந்துகிறது. ஐஜேகே வந்து ஒரு இன்னொன்று அவங்க ரெட்டலையில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐஜேகே அங்கே அது வந்து சின்னம் வந்து அவங்களுக்கு ஒரு ரெட்டலையா இல்லை முரசா அப்படின்னு வரும்போது அந்த சின்னம் டு சின்னம், வேட்பாளர் டு வேட்பாளர், அவர் ஐஜேகே வேட்பாளராக பார்க்காம அஇஅதிமுக வேட்பாளராக பார்க்குறாங்க அந்த இடத்துல. ப்ளஸ் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிட்டி இப்போ முடிக்க போகிறோம். தாம்பரம் சூப்பராக இருந்த ஒரு தொகுதி திமுகவுக்கு எஸ்ஆர் ராஜான்ற ஒரு சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்காம பிரச்சனையை ஜாஸ்தியாக்கி விட்டதால திமுக காரங்க நிறைய பேர் உள்ளூரில் அப்செட்டு. அண்ணனுக்கு கெட்ட பேரா அதனால தான் சீட்டு கொடுக்கலன்னா அவங்க ஆமாமா மற்றவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பேர். தாமோன் பரசன் சார் ரொம்ப ரொம்ப நல்ல தொகுதி உள்ளவங்க தானே இவர் டிஆர் பாலுட்ட போய் சண்டை அதேதான். அப்புறம் அறிவாளத்துக்கும் வந்து கோஷம் போட்டு உரிமையா கோஷம் போட்டாங்க. மாற்று தாயுள்ளத்தோட கேட்கிற மாற்று அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சரி தாமோன் பரசனுக்கு ரொம்ப நல்ல பேர், சேகர் பாபுக்கு ரொம்ப நல்ல பேர், செந்தில் பாலாஜிக்கு ரொம்ப நல்ல பேர், நேருவுக்கு ரொம்ப நல்ல பேர், எங்க ஐயா எஸ்ஆர் ராஜாக்கு தான் கெட்ட பேரான்னு கேட்குறாங்க. இவரு தான் கெட்டவர் திமுகலயே, மிச்சவங்க எல்லாம் ரொம்ப சூப்பர், ஏன் கொடுக்கலன்ற மாதிரி. இப்போ அதில் என்னன்னா அங்கே சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் கொஞ்சம் குஷி ஆகிட்டு அவர் மாவட்ட செயலர் பரவாயில்லையே நல்லா இருக்கே, போகிற இடத்துலலாம் வணக்கம் வைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, ரொம்ப திமுக காரெல்லாம் நம்மளை பார்த்து டாட்டா காட்டுறான், இப்படி காட்டிட்டு டக்குன்னு இப்படின்றாங்க. இதெல்லாம் நடக்குது அங்கே களத்தில். அதனால் அது வந்து ஒரு இழுபறியில் போகுது அந்த தொகுதி. எப்படி போகும்னு தெரியல. அப்போ நமக்கு வந்து ஒரு 21 தொகுதி நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஃபுல்லாக பேசியிருப்போம், பார்த்துருப்போம். அப்போ திருவள்ளூரும் சேர்த்திங்கன்னா வந்து ஒரு 29 தொகுதி. இப்போ இந்த திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தொகுதியில் வந்து திமுக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. ஒன்று வந்து திருவள்ளூர், அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஆவடி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க திருவள்ளூரில் திமுக. மிச்ச இடம்லாம் வந்து கொஞ்சம் இது அதிமுகவுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு அங்கே பேசு பொருள் வரல. சென்னையை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 தொகுதி, இந்த தாம்பரம் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இந்த 21 போன வாட்டி திமுகவுக்கு தான் எல்லா சீட்டுமே. அதிமுக இங்கே எதுவுமே கிடைக்கல. இந்த வாட்டி அப்போ ஒன்று ஜெயிச்சா கூட அவங்களுக்கு அது ஒரு ஒன்றும் இல்லை, 40 விழுக்காடு ஜெயிப்பாங்க. இப்போ 20 தொகுதியில் 40%. உதாரணத்துக்கு இப்போ அதிமுகவுக்கு சாதகமான தொகுதிகள் பார்த்தீங்கன்னா திருவத்தூர் நல்லா இருக்குது, ராயபுரம் நல்லா இருக்குது, ஆர்கே நகர் இழுபறியில் இருக்குது, துறைமுகம் இழுபறியில் இருக்குது. இப்போ இதெல்லாம் முன்னாடி இழுபறி லிஸ்ட்லாம் கிடையாது, இப்போ வந்து இழுபறி லிஸ்ட்டில் வருது. இப்போ அதுவே ஒரு நல்ல செய்தி. டி நகர் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும், வேளச்சேரி அவங்களுக்கு நல்லா இருக்குது, திருவிகா நகர் லிஸ்ட்லேயே இல்லை. இப்போ பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஏறுறதுனால அதுவுமே அதிமுக நல்லா இருக்குது. இப்போது அட்லீஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேசு பொருளில் பிரச்சாரத்தில் தீவிரத்தன்மை அடைந்திருக்கு. முன்னாடி போன தேர்தலில் இப்படி கிடையாது. போன தேர்தல் ஒரு பெரிய தோல்வி. திமுக வந்து மேபி ஒரு பாதிக்கு பாதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதில் என்னென்னா நட்சத்திர வேட்பாளர்கள் அதிகமாக இருக்காங்க திமுக இங்கே. இப்போ கார்த்தியுமே இன்னைக்கு ஒரு முக்கியமான வேட்பாளர் தான், நட்சத்திர வேட்பாளர் தான். அப்புறம் ஸ்டாலின் இருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் தான் சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன்லாம் ஒன் சைடடாக தான் இருக்குது. துணை முதல்வரை வந்து சேலஞ்சு பண்ணுற மாதிரி அதிமுகவோட பிரச்சாரமோ வியூகமோ அங்கே இல்லை, களத்தில் அப்படி தான் இருக்குது. அப்போ அது பார்க்கும்போது பாதிக்கு பாதி திமுக வெற்றி பெறுறது உறுதி. ஒரு 40% வந்து அதிமுக எடுக்கிற மாதிரி இருக்குது. அதிமுக இப்போ தாவேகா ஒன்று விஜய் அவர்கள் ஒரு 4-5 இடம் வந்து இழுபறி. இப்போ 1000 விளக்கு இழுபறி, ஆர்கே நகர் இழுபறி, இந்த மாதிரி இருக்குது. மிச்சத்தெல்லாம் நம்ம பார்க்கணும் போக போக எப்படி. ஓகே, இப்போ ஆக்சுவலி டிவிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சென்னையிலேயே அவங்களோட கீ கேண்டிடேட் ஃபுல்லாக சென்னையே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவங்களுக்குமே ஒரு கொஞ்சம் அட்வான்டேஜ். அதனால தான் வந்து திமுகவோட சீட்டு ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் ஆகுது. அதிமுக வந்து நல்லா, அதாவது கிட்டத்தட்ட 2016 தேர்தல் அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுது எப்படி ஒரு ரிசல்ட் வந்ததோ அது மாதிரி ஒரு ரிசல்ட் கூட வரலாம். அதாவது எல்லா இடமும் திமுக ஜெயிக்காம ஒரு
60 விழுக்காடு திமுகவும் 40 விழுக்காடு அதிமுகவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னை ஜோன் இப்படி இல்லை, முதல்ல ஓகே. களம் சென்னையிலேயே மாறுது. அதுக்கு வந்து விஜய் factor. விஜய் ஃபேக்டர் ஒரு முக்கிய காரணம். ஒருவேளை விஜய் ஃபேக்டர் வேலை செய்யல, லாஸ்ட்ல வந்து பயங்கரமான ஒரு ஃபேக்டர் வேலை செய்யுது, நாங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கரண்ட்டை ஜனங்களை குசிப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க, வேற மாதிரி அப்போ அது வரலாம். எப்படி போகும்னு தெரியாது. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.